அதனால நாங்க சவால் எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் நில்லுங்க. ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள், புது கட்சிகள் எல்லாம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிக்கிறோம். தமிழக மக்கள் பக்கம் நிக்கிறோம். எங்களுக்கு 3 மொழி வேண்டும், 4 மொழியும் வேண்டும், 5 மொழியும் வேண்டும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் 2 மொழி? 56 லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, அதுல 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி, இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி 3 மொழி படிக்கிறாங்க. திமுக காரர் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல 3 மொழி, அதுவும் தமிழ்ல பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரர் நடத்துறீங்க. இங்கிலீஷ் தான் பேசணும். அப்பதான் அவங்கள கையாட்டலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க, உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சியில் எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன். என் குழந்தை 2 மொழி கொள்ளியா, 3 மொழி கொள்ளியா, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஏன் நான் சொல்றேன் ஐயா, நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு, அவரு எத்தனை மொழி படிக்கிறாரு, எங்க படிச்சு ஃபுட்பால் விளையாடுற ஒரு யூரோப்பியன் நேஷன் தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க போதுமா? நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிப்பிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது.